இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இயேசுவின் பெயரே இவனுக்கு வலுவூட்டியது. ஆம், முடவனாய் இருந்தான், அழகு வாயிலில் முடவனாய் இருந்தான். என்னிடத்தில் பொன்னோ வெள்ளியோ அல்ல கொடுப்பதற்கு உனக்கு, மாறாக இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று பேதுரு சொல்லுகின்ற பொழுது பிரியமானவர்களே, அவன் எழுந்து நடந்தான், பலருக்கு சாட்சியாய் மாறினான், கடவுளுடைய வல்லமை வெளிப்பட்டது. ஆனால் பேதுரு என்ன சொல்லுகிறார்? அவன் எவ்விதம் குணமடைந்தான்? ஏதோ நான் சொன்னதினால் குணமடையவில்லை, இயேசுவின் மீது அவன் கொண்டுள்ள விசுவாசம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமையின் மீது அவன் கொண்டுள்ள விசுவாசமே அவன் கால்களுக்கு வலுவூட்டியது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமையின் மீது நாம் கொண்டுள்ள விசுவாசம், நம்பிக்கை நம்முடைய வாழ்வுக்கு வலுவூட்டும். இயேசுவின் நாமத்துக்கு அத்தனை வல்லமை உண்டு. அவர் நாமத்தை தொழுது கொள்வோம், அவர் நாமத்தை ஆராதிப்போம், அவர் நாமத்தை நம்புவோம், அவர் நாமத்தை பற்றிக்கொள்வோம், அவர் நாமத்தில் ஜெபிப்போம், அவர் நாமத்தில் நன்றி கூறுவோம். அந்த நாமமே, இயேசுவின் நாமமே நம்முடைய வாழ்வுக்கும் வலுவூட்டுவதாக அமையட்டும். இயேசுவின் நாமம் நமக்கு பலவிதமான அற்புதமான செயல்களை விளங்கச் செய்யட்டும். ஆகவே அவர் நாமத்தை பற்றி கொள்வோம், அவர் நாமத்தை அறிக்கை செய்வோம். இயேசுவே ஆண்டவர் என்று அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் நாமத்தில் நாம் விசுவாசம் கொண்டவர்களாய், அவர் நாமத்தின் வல்லமை மீது விசுவாசம் கொண்டவர்களாய் வாழ்வோம். இறை வல்லமையை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.